viewers, welcome to our channel No More Ignorance of Law. இதுவரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இதே இடத்துல நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்துருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தான் ரீசன். Thank you very much for all the 500 subscribers and 1000க்கும் மேலே எங்களோட சேனலை வியூ பண்ணதுக்கு, எங்களோட வீடியோஸை பார்த்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. வீடியோவில் நம்ம பார்த்தது டொமெஸ்டிக் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் மென் அண்ட் விமென். அதுக்கு என்னெல்லாம் டொமெஸ்டிக் வயலன்ஸுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் டொமெஸ்டிக் வயலன்ஸால் பாதிக்கப்பட்டவங்களா இருந்தால், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராச்சும் பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவால் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை நிறையா ஷேர் பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நீங்கள் சப்போஸ் போன வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இப்போது டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அது கீழே இப்போது ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க இனிஷியலாக என்ன ஸ்டெப் எடுக்கணும் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு? ஸோ டொமெஸ்டிக் வயலன்ஸில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இல்லை உங்கள் டாட்டரோ, இல்லை உங்கள் சிஸ்டரோ, இல்லை உங்கள் எனி ஃபீமேல் ரிலேட்டிவ் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சா யூ ஹேவ் 3 ஆப்ஷன்ஸ். ஒன்று ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் ஆர் அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ரெண்டாவது போலீஸ் ஸ்டேஷன், உங்கள் லிமிட்டில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனை போய் அப்ரோச் பண்ணலாம். மூணாவது மேஜிஸ்ட்ரேட்ஸ், டெசிக்னேட்டட் மேஜிஸ்ட்ரேட்ஸ், டொமெஸ்டிக் வயலன்ஸுக்கு உங்கள் ஏரியாவுக்கு யார் மேஜிஸ்ட்ரேட்டோ அவங்கள போய் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்றவங்க யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஆக்டிலேயே சொல்லியிருக்கு எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஷுட் ஹேவ் அ ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர். அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க தான் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ இவங்களை போய் பார்த்து நம்ம கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ யார் போய் இந்த கேஸை கொடுக்கணும்? யார் வேணாலும் கொடுக்கலாம். ஈவன் தி இண்டிவிஜுவல், ஒரு யார் வேணாலும்னா பாதிக்கப்பட்டவங்களும் கொடுக்கலாம், அவங்களோட ரிலேட்டிவ்ஸும் கொடுக்கலாம். அம்மா கொடுக்கலாம், அப்பா கொடுக்கலாம், பிரதர் கொடுக்கலாம், சிஸ்டர் கொடுக்கலாம். ஆன் பிஹாஃப் ஆஃப் அவங்க யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க கொடுக்கலாம். எனி ரிலேட்டிவ் ஆஃப் தி யாருக்கு அந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ் நடந்திருக்கோ அவங்க கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த கேஸை நாங்கள் கொடுத்தாச்சு, கேஸும் ஃபைல் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்தில் இந்த முடிய எவ்வளோ காலம் ஆகும்? ஸோ இந்த கேஸை நீங்கள் கொடுத்து 90 டேஸ்க்குள்ளே முடிக்கணும் அப்படின்றது தான் டார்கெட். ஆக்டில் அதான் சொல்லுது, 90 டேஸ்க்குள்ளே நீங்கள் முடிச்சாகணும். ஸோ இந்த மாதிரி கேஸை இந்த 90 டேஸ்க்குள்ளே நீங்கள் யார்கிட்ட கொடுத்தாலும், வெல்ஃபேர் ஆஃபீஸர், தட் இஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் கிட்ட கொடுத்தாலும், மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுத்தாலும், போலீஸில் கொடுத்தாலும், தே வில் டேக் வித்தின் 90 டேஸ்க்குள்ளே அந்த இதை முடிக்கணும். ஓகே. ஸோ இப்போ 90 டேஸ்க்குள்ளே முடிக்க முடியல அப்படின்ற பட்சம் அதுக்குள்ளே எனக்கு ஏதாச்சும் ஒரு இமீடியட் ரிலீஃப் ஏதாவது கிடைக்கலாம். 90 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு 90 டேஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் இன்ட்ரீம் அப்ளிகேஷன்ஸாக எந்த ரிலீஃப் வேணாலும் கேட்கலாம். ஸோ எப்படிப்பட்ட ரிலீஃப்ஸ்லாம் கோர்ட் கொடுப்பாங்க? ஸோ இந்த இன்ட்ரீம் ரிலீஃபும் மெயின் ரிலீஃபும் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கொடுப்பாங்க. ப்ரொடெக்ஷன் ஆர்டர்னால் உங்களுக்கு ஃபிசிக்கல் அப்யூஸ் நடக்குது, உங்களுக்கோ இல்லை உங்கள் குழந்தைக்கோ நடக்குது, உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் சேர்த்து பாதுகாக்கிறதுக்கு 3 விதமாக கொடுக்கலாம். இதர் உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர் மாதிரி கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் வெளியில் இருக்கீங்க, அவங்களோட கூட சேர்ந்து இல்லைன்னா அந்த வீடை அவர் என்டர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ எனி டைப் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் நீங்கள் ஃப்ரீயாக இது பண்ணலாம். ஈவன் யுவர் ஒர்க் பிளேஸில் கூட அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற ப்ரொடெக்ஷன் கூட இருக்குது. ஸோ யூஆர் செக்யூர்டு. அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் ஆர்டர். நெக்ஸ்ட் உங்களுக்கு மானிட்டரி ரிலீஃப் கொடுக்கலாம். ஸோ மானிட்டரி ரிலீஃப்னால் உங்களோட ஏர்னிங், அந்த ஜென்ரல் லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு ஹஸ்பண்ட் ஏர்ன் பண்ணுறதுல 50% ஆஃப் அ சேலரி வில் கோ டு ஹிஸ் ஒய்ஃப். ஓகே. ஸோ அவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி யூ கேன் கிளைம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரம் ஹிம். ஸோ அந்த 50% உங்களுக்கு மெயின்டெனன்ஸாக, நாட் மெயின்டெனன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த வீடியோஸில் பார்த்த மாதிரி மெயின்டெனன்ஸ் இல்லை, இட் இஸ் மானிட்டரி காம்பன்சேஷன். உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் டொமெஸ்டிக் வயலன்ஸில் கிளைம் பண்ணிக்கலாம். மானிட்டரி காம்பன்சேஷன், உங்களுக்கு லிட்டிகேஷன் எக்ஸ்பென்சஸ், ஆல் தட் கேன் பி கிளைம்ட் அண்டர் டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். ப்ளஸ் ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஆமாம்.
அதெல்லாம் கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டின்றது இட் இஸ் ஸ்ரீதன், அதாவது ஒரு லேடிஸோட ப்ராப்பர்ட்டி. ஸ்ரீனா லேடி, தன்னா ப்ராப்பர்ட்டி. ஸோ அது வந்து உங்கள் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை கூட நீங்கள் வந்து இஃப் இட் இஸ் இன் தி கஸ்டடி ஆஃப் யுவர் ஹஸ்பண்டோ இல்லை ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் இந்த ஆக்டுக்கு கீழே கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ விமனுக்கு வந்து இந்த மாதிரி ரிலீவ்ஸ்லாம் இருக்குது, இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க. இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆல்ரெடி நம்ம மென்னுக்கு அகேன்ஸ்டாக கண்டிப்பாக மென்னுக்கு அகேன்ஸ்டாக டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான ரிலீஃப் என்ன, எப்படி அதை ஃபைல் பண்ணணும்? ஸோ ஐரானிக்கலி இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்து இட் இஸ் ப்ரோ உமன், உமனுக்கு மட்டும்தான் அந்த ஆக்ட். ஸோ ஒரு மென்னுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ஆக்டுக்கு கீழே அவரால் ரிலீஃப் கிளைம் பண்ண முடியாது. பட் நார்மலாக ஒரு கிரிமினல் ஒரு தேர்ட் பார்ட்டியாக நடக்கிறாங்க. இப்போ இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்லனா எக்ஸ்க்ளூசிவ்லி ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸோ ஒரு விமெனுக்கு ஏதாவது ஒரு அப்யூஸ் பண்ணுறாங்க, எனி ஃபார்ம் ஆஃப் அப்யூஸ்க்கு தான் உங்களுக்கு இந்த ஆக்ட் வருது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக ஒரு தேர்ட் பர்சன் வந்து உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் கிளைம் பண்ண முடியுமோ அது எல்லாமே ஒய்ஃபுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ 2 டைப் ஆஃப் ரெமெடி இருக்குது. ஒன்று இந்த மாதிரி கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் போகலாம், இல்லாட்டி மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணி யூ வாண்ட் டு கெட் ரிட் ஆஃப் தட். ஸோ அல்டிமேட்டாக கேஸ் ஃபைல் பண்ணும்போது இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் நல்லா கிரவுண்டாக இருக்கும். ஆமாம், க்ரூவல்ட்டின்றது ஒரு முக்கியமான கிரவுண்டு. ஸ்டாட்டிஸ்டிக்கலி பார்த்தோன்னா நம்ம டைவர்ஸ் வந்து மென் ஃபைல் பண்ணாங்கன்னா அதில் வந்து 99% வந்து க்ரூவல்ட்டியில் தான் ஃபைல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்றது ஒரு நல்ல கிரவுண்ட். ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ்லேருந்து வெளில வரணும் அப்படின்னா கம் அவுட் ஆஃப் தட் மேரேஜ். அதுதான் வந்து லா வந்து மென்னுக்கு கொடுக்குற ஒரு கேரண்டி. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்தியாவில் இப்போது நீங்கள் பார்த்த வரைக்கும் எவ்வளோ மென் வந்துட்டு இதை வந்துட்டு ரொம்ப ரேர், ரொம்ப சென்சேஷனல் கேஸ்ன்னு பார்த்தா 2015 வந்து பாம்பேயில் ஒரு கேஸ் நடந்திருக்கு. ஓகே, ஸோ அதில் வந்து இட் ஹஸ் கான் அப் டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து விமெனுக்கு அகெயின்ஸ்ட் விமென் வந்து ஒரு லேடி வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு பண்ண கொடுமைகளை அப்போ தான் எடுத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கே வந்திருக்கு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்ததெல்லாம் ஸ்டார்ட் ஆனதே இந்த 2015 தான். ஸோ அதுலேருந்து பார்த்தா ரொம்ப ரேர் கேசஸ் தான். போன வீடியோலேயே சொன்ன மாதிரி மென் ஆர் பேசிக்கலி ஷை இந்த மாதிரி சொல்கிறதில்ல. பட் யூ கேன் கம் அவுட், இந்த மாதிரி ரெமெடிஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸில் வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை, இப்போதைக்கு ஐ திங்க் என்னோட மைண்டில் இருக்க எல்லா டவுட் நான் கேட்டுட்டேன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் எங்களுக்கு பண்ணுங்கள். வில் ட்ரை டு ஆன்சர். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக வில் ட்ரை ஆன்சரிங் ஆல் யூர் டவுட்ஸ். டொமஸ்டிக் வயலன்ஸ் பற்றி பார்த்தோம், ரிலீஃப் பார்த்துட்டோம். நீங்கள் வந்து ஐபிசியில் வந்து ஒரு விமெனுக்கு ரைட் இருக்குது, செக்ஷன் 498A கீழே அவங்களுக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி அந்த 498 அவங்க வந்து கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா யாரை போய் அப்ரோச் பண்ணலாம்? ஸோ போன வீடியோவில் சொன்ன மாதிரி விமென் யார் அஃபெக்ட் ஆகுறாங்களோ அவங்க வந்துட்டு 498 கீழே கண்டிப்பாக ஒரு கிரிமினல் அஃபென்ஸை அதை கன்சிடர் பண்ணி கேஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ இப்போது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி கிரிமினல் அஃபென்ஸ்னாலே ஃபர்ஸ்ட் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கைப்பட எழுதி கொடுத்து அப்புறம் போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் தான் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ப்ரொசீஜர். ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் இட்ஸ் அகெயின் அ கிரிமினல் அஃபென்ஸ் அண்டர் ஐபிசி. ஸோ அதனால் இதுக்கும் அதே மாதிரி தான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து அவங்க எஃப்ஐஆர் போட்டு அதுலேருந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி ட்ரையல் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் வரும். இதான் வந்துட்டு ப்ரொசீஜர். ஸோ கேஸ் கொடுத்த உடனே வந்து எஃப்ஐஆர் போட்டுருவாங்களா, இல்லை அதுக்கு நடுவில் வேறு ஏதாவது ப்ராசஸ் லைக் மீடியேஷன் அந்த மாதிரி இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்துட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்துட்டு அதர் தென் லைக் ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் லைக் வெரி காமன் கிரிமினல் அஃபென்ஸ். ஏன்னா டொமஸ்டிக் ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற வன்முறை அப்படின்னு அந்த குடும்பத்தோட ரைட்ஸ் ஒரு கார்டியல் ஃபேமிலி கண்டிப்பாக அந்த ரீசனுக்காக மட்டுமே இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, எடுத்தோடனே எஃப்ஐஆர் போட வேண்டாம், இட்ஸ் ஜஸ்ட் சஜஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் லைக் ப்ராப்பர் டைரக்ஷன் கொடுக்கல, போட வேணாம் பிகாஸ் இட்ஸ் ரிலேட்டட் டு த ஃபேமிலி, இதனால ஒரு பிரிவு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தே டெல்லிங் கோ ஃபார் மீடியேஷன். ஓகே, இந்த கவுன்சிலிங் சென்டர்ஸ், ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர்ஸ் அந்த மாதிரி போய் செட்டில் பண்ண பாருங்க. அப்படி இல்லாட்டி டெஃபினட்டாக எஃப்ஐஆர் போட்டு கிரிமினல் ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. வெரி குட். தென் இப்போ வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது
தட் போலீஸ் பர்சன் இஸ் ரெஃப்யூசிங் டு டேக் அ கம்ப்ளைண்ட், அவங்க வந்து எடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னா அவ்வளோதான், கம்ப்ளைண்ட்டே கொடுக்க முடியாதா? இல்லை, கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா இப்போ ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்க போலீஸ் வந்து டெஃபினட்டாக அது கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக the victim can approach the court. ஸோ ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க ப்ரைவேட்டாக ஒரு கம்ப்ளைண்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க கிரிமினல் அஃபென்ஸை அதை ஃபைல் பண்ணி கேஸை வந்துட்டு ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த அவங்க வந்து கோர்ட்லேருந்தே டைரக்ஷன் கொடுப்பாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறது. ஸோ கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் கொடுக்கும்போது அந்த பெட்டிஷனை அப்ரூவ் பண்ணி அதை வந்துட்டு போலீஸ்க்கு டைரக்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டே சொல்லும். ஓகே, தென் இப்போ இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போகும்போது ஒரு அட்வொகேட்டோட அசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக தேவையா? இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு அட்வொகேட் அசிஸ்டன்ஸ் இருந்தால் எப்போவுமே ஃபார் லீகல் கண்டிப்பாக ஒரு லீகல் சைடில் அட்வொகேட் அசிஸ்டன்ஸ் இருந்தால் எப்போவுமே யூ வில் ரீச் அ பெட்டர் பிளேஸ். ஸோ அதனால் அட்வொகேட் அசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பட் அப்படி அதை அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு லீகல் எய்ட் அங்கே போயிட்டு அப்ரோச் பண்ணிங்கன்னா they'll definitely help you with all the guidance. ஓகே, ஃபைன். இப்போ லீகல் எய்ட் அப்ரோச் பண்ணாமல் எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நான் டைரெக்டாக மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்? கண்டிப்பாக கொடுக்கலாம். விக்டிமாக இருந்தீங்கன்னா இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நீங்கள் தான் நேரடியாக போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் அதே மாதிரி மேஜிஸ்ட்ரேட் கிட்டையும் கொடுக்கலாம். ஆமாம். ஸோ அங்கே வந்துட்டு இட்ஸ் நாட் கம்பல்சரி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு ரிலேட்டிவும் கொடுக்கலாம், பிளட் ரிலேட்டிவ் யாராக இருந்தாலும் கொடுக்கலாம். அம்மா அப்பா கூட உங்களுக்கு சார்பாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பிளட் ரிலேட்டிவ் யாராக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கும்போது நாட் ஓன்லி அந்த அஃபெக்டட் பர்சன், அந்த ரிலேட்டிவ்ஸ் கூட கண்டிப்பாக கொடுக்கலாம். ஆஃப் தி ரிலேட்டிவ்ஸ். ஸோ ஆனால் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் கொடுக்கும்போது the victim has to appear in person and give the complaint to the magistrate. ஓகே, ஸோ வாட் இஸ் தி ரிலீஃப்? இந்த மாதிரி நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கேஸ் ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது வாட் இஸ் தி ரிலீஃப் அவைலபிள்? ஸோ நீங்கள் ஆல்ரெடி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் பேசுன மாதிரி யூ won't get so much of like monetary relief, protection relief அப்படிலாம் கிடைக்காது. கிரிமினல் அஃபென்ஸை கன்சிடர் பண்ணும்போது we all know imprisonment is the only relief. ஸோ கண்டிப்பாக இப்போது நீங்கள் ஹஸ்பண்டாலேயோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாருனால பாதிக்கப்பட்டிருந்தாலும் that person will be going through imprisonment up to 3 years. Okay, up to 3 years? Up to 3 years of imprisonment and fine அமௌண்ட்டும் அவங்களுக்கு இம்போஸ் பண்ணி கோர்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் ஐபிசியில் நம்ம மோஸ்ட் ஆஃப் தி வேறு ஏதாவது இதில் வந்து ப்ரொவிஷன்ஸ் நமக்கு வேறு ஏதாவது கிடைக்குமா? இல்லை we have almost covered everything? Covered everything because it's the only provision in IPC which deals with domestic exclusively violence. Exclusively for domestic violence. Yeah, so இதை தவிர ஐபிசியில் வந்துட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க ரிலீஃப் தர மாதிரி ஐ டோன்ட் திங்க் தேர் எனி ப்ரொவிஷன் இன் ஐபிசி பேசிக்லி ஃபார் கிரிமினல் அஃபென்ஸ் கன்சிடர் பண்ணுறது. ஸோ இந்த இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது எனக்கு தெரிஞ்ச டவுட்ஸை வந்து ஐ ஹேவ் கிளியர்ட். இதுக்கும் மேலே உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா யூ கேன் டெஃபினெட்லி கமெண்ட் செக்ஷனில் போட்டால் we'll try to answer all your questions. Definitely we'll try answering all the questions to our best. So thank you once again for the 500 subscriptions. ஒரு third weekலே எங்களுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்து ஸோ எங்களுக்கு we are getting boosted to give more and more better quality videos. Hope you enjoyed the video and definitely இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட் and bell icon. Thank you. Thank you.